Good morning students. In class la application of integration la example 9.39 பார்க்கலாம். Find the values of the following. Subdivision 1 0 to pi by 2 sin power 4x cos power 6x into dx. Okay. இப்போ ரெண்டுமே ஈவனா இருக்கு சரியா? n ஈவன் m ஈவனா. அப்ப என்ன பண்ணலாம்? இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண வேண்டியது. ஓகே. அப்ப m = 4 எழுதிக்கோ, n = 6 எழுதிக்கோ. இப்போ first n minus 1 divided by m plus n. அப்போ 6 minus 1 divided by 6 plus 4 into 6 minus 3 divided by 6 plus 4 minus 2. Okay. இங்கே 6 minus 5 divided by 6 plus 4 minus 4. Okay. இப்போ இந்த term வந்துருச்சான்னு பாரு 1 by m plus 2. Okay. இது வந்து 1 வந்துருச்சு. இங்கே 4 4 கேன்சல் ஆயிடுச்சுன்னா m plus 2 வந்துருச்சான்னு பாரு m plus 2. ஓகே வந்துருச்சு. அப்போது இந்த டேர்மோட ஸ்டாப் பண்ணிடுறேன் இன்ட்டு m minus 1 by m சரியா 4 minus 1 by 4 into 4 minus 3 by 4 minus 2 into இந்த டேர்ம் வந்து 1 by 2 வந்துருச்சா அப்போ இந்த லாஸ்ட் டேர்முக்கு ப்ரீவியஸ் டேர்ம் வந்துருச்சு ஸோ இன்ட்டு பை பை 2 போட்டுரு ஓகே இப்போது 5 by 10 into 3 by 8 into 1 by 4 4 cancel பண்ணிட்டேன்னா 6 into இந்த term வந்து 3 by 4 into 1 by 2 into pi by 2 ஓகே அப்படி மல்டிப்ளை பண்ணோம் இதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமே கேன்சல் பண்ணிடுறோம் ஓகே 5 10 கேன்சல் பண்ணினா 2 times ஓகே இந்த 3யும் 6யும் கேன்சல் பண்ண 2 time அவ்வளோதான் இப்போ 3 pi divided by the denominator multiply பண்ணால் எனக்கு 512 வருது ஓகே இப்போ ஆன்சர் வந்து 3 pi by 512 இப்போது செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம் செகண்ட் சப்டிவிஷன் வந்து 0 to pi by 2 sin power 5x cos power 4x dx அதாவது ஒரு டேர்ம் ஆடாகவும் ஒரு டேர்ம் ஈவனாகவும் வந்துருச்சு ஓகே அப்போது என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணுவேன் m is equal to 5 n is equal to 4 அப்போ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணேன் m minus 1 by m plus n அப்போ 5 minus 1 divided by 5 plus 4 into 5 minus 3 divided by 9 minus 2 into 1 divided by 4 plus 1 அதாவது இங்கே வந்து 2 by 7 வந்துருச்சா இப்போ இந்த டேர்ம் வந்துருச்சு ஓகே இதோட ஸ்டாப் பண்ணார் இன்ட்டு 1 divided by n plus 1 அப்போ 4 plus 1 போட்டுரு இப்போ என்ன வந்தது 4 by 9 into 2 by 7 ஓகே இன்ட்டு 1 by 5 மல்டிப்ளை என்ன வருது 4 2 8 இங்கே வந்து 315 ஓகே இதுதான் ரெக்கார்ட் ஆன்சர் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்